ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான அருமையான சுவையில் முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். மைதா வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவுமே முறுமுறுன்னு இருக்கும். வாயில் போட்டவொடனே அப்படியே கரைஞ்சிரும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ முறுக்கு செய்கிறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு காட்டன் துணியில் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா டார்க்கான கிளாத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூட்டை கட்டுற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஒரு த்ரெட்டு போட்டு இந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். நான் அப்படியே முறுக்கி விட்டுக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அது மேலே வந்து இதை வச்சுக்கலாம். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஆகட்டும், அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் கழிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்டி வச்ச இது வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். மாவு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இந்த கட்டி மாதிரி எல்லாமே கட்டியாக சேர்ந்துருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம உடச்சி விட்டுக்கணும். நல்லா கையில் இந்த மாதிரி இல்லை கரண்டி வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் நான் நல்லா உடச்சி விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆறினவனே கையில் வந்து நல்லா உதிர்த்து விட்டுருங்க. நல்லா இதை வந்து நம்ம சளிச்சிக்கலாம். ஏன்னா அந்த கட்டிகள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். நல்லா சளிச்சிக்கணும். சளிக்கும் போது தான் இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஒரு முறுக்கு கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சல்லடையில் சேர்த்து சளிச்சிக்கலாம். நம்ம சளிக்கும் போது இந்த மிச்சம் இருக்க கட்டிலாம் இருக்கும். இதையும் சேர்த்து சளிச்சிக்கோங்க. நான் எல்லாமே சளிச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் திருத்திருயாக அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது. அது வந்து வேண்டாம், வேஸ்ட்டு தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவு நம்மளுக்கு இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு பதத்தில் இருக்குங்க. இதில் வந்து தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் சேர்க்காமே செய்யலாம். கொஞ்சமாக நான் காரம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக எள். இதெல்லாம் முறுக்குக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஒரு வாட்டி தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுருக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்ல ஒரு வாசனையாக சுவையாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் நான் பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கல்லை உடச்ச பொட்டுக்கல்லையோட பவுடர் 2 கப் பெரிய கப்பில் வந்து நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் வந்து பொட்டுக்கடலையோட பவுடர். 1/4 கப் விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இதுவே கம்மியாக சேர்த்தாலும் பரவாயில்ல. சேர்க்காமே செய்யலாம். சேர்த்து சேர்க்குறவாட்டி இன்னுமே நல்லா முறுக்கு முறுமுறுன்னு இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கையில் இப்படி பண்ணி பாருங்கள். பிடிக்க வரணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. உடச்சி போட்டால் உடைக்க வரணும். அந்த மாதிரி இது வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தெளிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்க போகிறோம். மாவு பிசைய பிசைய நம்மளுக்கு இப்படி தான் வரும். இது நல்ல ஒரு அரிசி மாவு மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அரிசி மாவில் செய்கிற முறுக்கு மாதிரி தான் அது பிக்கெல்லாம் வரும் நம்மளுக்கு. மைதாவில் நம்ம நார்மலாக அந்த மைதா இது பண்ணால் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். இது அப்படி இருக்காது. நம்ம வந்து வேக வச்சுருக்கங்காட்டி இப்போ வந்து முறுக்கு வலையில் சேர்த்துக்கலாம். ஸ்டார் அச்சு இதுதான் முறுக்கு செய்ய போகிறேன். ஃபுல்லாக முறுக்கு வலை ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா முறுக்கு டக்குன்னு செய்ய முடியும். முறுக்கு வலை எண்ணெய் தடவதாக தான் தடவிக்கோங்க. இது போல் ஸ்டார் அச்சு வச்சு நான் முறுக்கு இது பண்ணிக்க போகிறேன். இது போல் எல்லாமே நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு ஆயில் கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நிறையா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது போல் நிறைய செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் நான் போட்டு எடுத்துட்டேன். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் செவக்க வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. இந்த முறுக்கு சூப்பரான டேஸ்ட்டான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.